ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்ரீத் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. ஸோ எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். ஸோ எல்லோரும் பக்ரீத்தை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 4 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அது கிரவுண்ட் நட் ஆயிலாகவும் இருக்கலாம், ரீஃபண்ட் ஆயிலாகவும் இருக்கலாம். ரெண்டும் மிங்கிள் பண்ணி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏலக்காய், 2 பெரிய துண்டு பட்டை, ஒரு 8 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா 1 கிலோ பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி ரெசிபி எங்கள் அம்மி தான் செஞ்சாங்க. ஸோ ஹெல்ப்புக்கு அவர் என்னோடய ஜி தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. பிரியாணி அப்படின்னாலே எங்கள் அம்மி செய்கிற பிரியாணி தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் 3 days வச்சு கூட சாப்பிடுவோம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக செய்வாங்க. ஸோ இந்த ரெசிபி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வெங்காயம் போட்டாச்சு, 1 கிலோ வெங்காயம் போட்டாச்சு. நல்லா அது கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வணங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா கெட்டு போகாமல் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 கிலோவுக்கு மேலே அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். நியர்பை 1 kg இருந்ததுன்னு நினைக்கிறேன் சின்ன வெங்காயம். பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இடையில கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் தான் சமைச்சிட்ருந்தோம் அப்படிங்கிறதுக்காக. நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு எங்கள் அம்மி பார்த்திங்கன்னா சரி இரு அப்படின்ட்டு பூவெல்லாம் முன்னாடி போட்டுக்கிட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு அப்புறம் தான் சொன்னேன். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கோல்டன் கலர் ஆன பிறகு நம்ம அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்திடணும். ஸோ அம்மி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்திட்டாங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு நான் சொன்ன மாதிரி 100 கிலோ இஞ்சி, 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. ஸோ அந்த பேஸில் எடுத்துக்கோங்க. அப்போ 4 கிராமுக்கு 4 கிலோவுக்கு எவ்வளோ கிராம்னு பார்த்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்போது 1 kgக்கு இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம் அந்த பேஸில் எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 40 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ண போகிறேன். 1 கிலோவுக்கு 10 பச்சை மிளகாய், சரிங்களா? 4 கிலோவுக்கு 40 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இடையில டீ வச்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க எங்கள் அக்கா. ஸோ ஊர்லேருந்து எங்கள் பெரியம்மா பொண்ணு வந்திருந்தாங்க. இன்றைக்கி பக்ரீத்துக்கு யாரெல்லாம் அம்மி அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஆரிஃபோன் அப்பா, அதுக்கப்புறம் எங்கள் சாச்சா, அப்புறம் எங்கள் சாச்சா பொண்ணு, அப்புறம் எங்கள் ரிஜ்ஜு, அதான் சாச்சா பொண்ணு பேர் தான் ரிஜ்ஜு, அப்புறம் அவங்க பையன் அப்துல்லா, அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் என் சிஸ்டர், என் தங்கச்சி வந்திருந்தா, என் தங்கச்சி வீட்டுக்காரு, குழந்தைங்க எல்லாருமே. அவங்களாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட குட்டீஸெல்லாம் தூக்கிட்டு போயிருந்தோம். இது அம்மி வீட்டில் 2 ஊட்டி பூனை வாங்கியிருக்காங்க. இது எங்களோட மிர்ஜும் ஜாஸ்மின் அங்கே தூக்கிட்டு போயிருந்தோம். ஸோ 2 days இருக்கணும் அப்படின்னாலே அவங்கள விட்டுட்டு போக முடியாது இல்லையா? ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அது மாதிரி 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கிராம், சரிங்களா? 20 கிராம் பட்டை, அப்புறம் அந்த பேஸில் எடுத்துக்கணும். 1 கிலோவுக்கு 10 கிராம் பட்டை, சரிங்களா? 10 கிராம் பட்டை, ஒரு 10 கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏலக்காய் இந்த பேஸில் அரைச்சிக்கோங்க. ஸோ கிளியராக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட்டெல்லாம். அப்புறம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 40 பச்சை மிளகாய் சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 8 பச்சை மிளகாய், 1 கிலோவுக்கு 8 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு, 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி பழம், அதர்வைஸ் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா 5 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? தக்காளி அதிகமாக சேர்த்திடக்கூடாது, அப்புறம் தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அந்த பேஸில் 4 கிலோவுக்கு எவ்வளோ தக்காளி அப்படின்னு பார்த்துக்கோங்க. 20 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க 4 கிலோவுக்கு. அதுக்கப்புறம் நெய் 1/2 லிட்டரில் பாதி நெய் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இறக்குனதுக்கப்புறம் பாதி நெய் ஊற்றிக்கலான்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். நெய் சேர்த்துறனால உங்களுக்கு விறகடுக்கல் செய்கிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 4 கிலோங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு.
நீங்கள் உங்களுக்கு ஸ்பூன் பேஸில் தான் உங்களுக்கு சொல்லணும்லாம் இல்லை, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். பிரியாணிக்கு நல்லா காரத்தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதாவது ஒரு கட்டு வாங்கணும் இல்லையா, ஒரு கட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு மல்லி இலை, இது ரெண்டையும் சேர்த்தி நல்லா வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஸோ பெரிய தேஹ அப்படிங்கிறனால, பாத்திரம் அப்படிங்கிறனால அதை வந்து கிளறதுக்கு எங்களால் முடியாதுன்னு அவர் கிளறிட்டு இருந்தார். இதுதான் வந்து எங்களோட அப்பா, அரிஃபுன் அப்பா அப்படின்ட்டு, என் வீட்டுக்காரோட அக்கா. அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா பொண்ணும் கூட, என் பையன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சாச்சா பிள்ளை ரிஜு, அதாவது எங்கள் அக்கா பிள்ளை தான். அவங்களாம் வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. ஸோ பார்த்திங்கன்னா விறகடுப்பு அப்படிங்கிறனால கொஞ்சம் தேங்காய் மட்டையெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கண் எரிச்சலாகவே இருந்தது. ஆனாலும் விறகடுப்பில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்பில் தான் வந்து செய்வோம் எப்பயுமே, தம் விட்டு. கொஞ்சம் வெயிலும் வந்துருச்சு செய்ய ஆரம்பிக்கும் போதே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே இதாக தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து மட்டனை நம்ம இதில் சேர்த்தி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் மட்டன் வந்து சேர்த்தி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். மட்டன் வந்து 4 கிலோ. ஸோ 4 கிலோ அரிசிக்கு 4 கிலோ மட்டன் போட்டிருந்தோம். இப்போது மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வெந்து வரும்போது உங்களுக்கு உப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா, ஸோ நம்ம பிரியாணியில் சாப்பிடும்போது உப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே மட்டனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்த்திடணும். இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா பச்சை வாசலாம் போயிடுச்சு. இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடணும். அதுக்குள்ளே வந்து ரோஸ் மில்க் வந்து பாஜி வாங்கிட்டு வந்திருந்தார் எல்லாத்துக்கும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெயிலில் வந்து பிரியாணி சமைக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால். ஸோ நான் வந்து சும்மா நின்று வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ சமைச்சது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மியும் அவரும் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் அம்மி தான் சமைச்சாங்க. ஸோ 1 kg 1/2 kg பிரியாணி ரெசிபி கூட நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பாவம் அவங்க 2 பேர் தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நான் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தனால எனக்கு ஒரு கப், எல்லாருமே குடித்தோம். இருந்தாலும் நான் வந்து சும்மா தான் உட்காந்துருந்தேன். ஸோ உள்ளே வந்து எங்கள் ஆரிஃபுன் அப்பா வந்து சிக்கன் கிரேவி, அப்புறம் சில்லி, அதெல்லாம் வந்து எங்கள் பெரியம்மா பொண்ணு செஞ்சிட்ருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ மட்டன் வெந்து வந்துருச்சு. நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரிசி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. மட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போது அளந்து ஒரு படி அரிசி அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1.5 படி தண்ணி சேர்த்துவாங்க. ஸோ அந்த பேஸில் வந்து சேர்த்துவாங்க சீரக சம்பா அரிசிக்கு. இப்போ அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி வந்து களைஞ்சி தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சா போதும் சீரக சம்பா அரிசியெல்லாம். ஸோ நான் வந்து 1/2 kg செய்கிறதுக்கும் 1 kg செய்கிறதுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. இப்போது அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் திருப்பி விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 படி அரிசிக்கு பார்த்திங்கன்னா 7.5 படி தண்ணி சேர்த்துனாங்க. அரிசி பொறுத்து அது வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறுபடும். நார்மலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 படி அதிகமாக போடுவாங்க. இப்போ 4 படினா 5.5 படி 6.5 படி அந்த மாதிரிலாம் போடுவாங்க. கொஞ்சம் பழைய அரிசினா அதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. நாங்கள் வந்து 7.5 படி தண்ணி ஆட் பண்ணோம். 4 படி அரிசிக்கு 7.5 படி தண்ணி ஆட் பண்ணோம். இப்போது அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன், அதாவது 4 லெமன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 4 லெமன் அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு அதோடய ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை ஃபுல்லாக கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். நல்லா வெந்து வரட்டும். அம்மி வந்து இன்றைக்கி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டாங்க. அதாவது 7.5 படி தண்ணி ஆட் பண்ணி மூடி வைக்க போகிறோம். அளந்து ஊற்றிட்டு இருந்தாங்க எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்ட்டு.
உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நான் 1 கிலோ 1/2 கிலோலாம் ரெசிபி போட்டிருக்கேன். அதில் வந்து நான் நல்லா தெளிவாகவே சொல்லியிருப்பேன் எவ்வளோ போடணும் சீரக சம்பா அரிசி அப்படின்ட்டு. அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லாருமே வந்து 4 கேஜ் வந்து செய்ய போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் செய்வோம் இல்லையா? ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி எடுத்து திருப்பி விட்டோம். கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது 1/3 அளவுக்கு நமக்கு வெந்த உடனே, அதாவது 3/4 அளவுக்கு வெந்த உடனே, சாரி 3/4 அளவுக்கு 3/4 நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு முக்கால்வாசி வெந்துடும் இல்லையா? அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா தம்முக்கு விட்டுறலாம். அடுப்பில் கீழே நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு கீழே இருக்கிற கங்கெல்லாம் எடுத்து மேலே போட்டுடலாம். அந்த கறியை வந்து நெருப்போடு நம்ம இதில் போட்டுறணும். ஸோ விறகு வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தனால நாங்கள் அந்த விறகையே எடுத்து அவர் மேலே வச்சிட்டாரு, தட்டு மேலே. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்ட உடனே அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான பிரியாணி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், எடுத்து எல்லாமே வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு நெருப்பு அணைச்சிட்டு ஓப்பன் பண்ணால் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கிளறி விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சாச்சு. கீழே ஒரு சாக்கு வச்சு அது மேலே வச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 1:30 2 o'clockலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்னங்க, சாப்பிட வேண்டியது தான். உள்ளே போய் அவங்க வந்து சில்லி, அதுக்கப்புறம் கிரேவி, தயிர் பச்சடி இதெல்லாமே அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா பொண்ணு, அப்புறம் எல்லாருமே, எங்கள் பெரியம்மா எல்லாம். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பராக எப்படி உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பிரியாணி. ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ஸோ நாங்கள் 2 days வந்து வச்சு சாப்பிட்டோம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. மட்டன் பிரியாணிங்கும்போது சொல்லவே தேவையில்லை, அல்டிமேட்டாக இருக்கும். அது எங்கள் அம்மி ரெசிபினாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கிளறி விட்டு கொண்டு போய் இறக்கி வச்சாச்சு. ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க ஊர்லேருந்து. அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சுங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஈத் முபாரக், ஹாப்பி பக்ரீத். ஸோ இந்த ரெசிபி வீடியோ, இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ரெசிபீஸ் அண்டு பியூட்டி ப்ராடக்டோட ரிவ்யூ, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராடக்டோட ரிவ்யூ, ஸோ ரெசிபீஸ் வேணுனாலும் உங்களுக்கு இதில் நான் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.